என் தமிழ் சொந்தங்களே, இந்த வீடியோவை கொஞ்சம் கேட்டு பாருங்க. ஒவ்வொரு தீபாவளி அன்றும் நான் காலையில் எழுந்தவுடனே என்ன செய்வேன் தெரியுமா? தீபாவளிக்கு நீங்கள் இனிப்பு சாப்பிடுவீர்கள். நான் சாப்பிடுகிற ஒரே இனிப்பு ராஜா வந்திருக்கிறார் அப்படிங்கிற கு அழகிரிசாமி கதை தான். அந்த கதையைத்தான் ஒவ்வொரு தீபாவளி அன்றும் காலையில் குளித்து புத்தாடை அணிந்து உடனே அந்த கதையை எடுத்து படிப்பேன். காரணம் என்ன தெரியுமா? அந்த கதை ஒரு தீபாவளியை பற்றிய கதை. அதிலும் இங்க இருக்கக்கூடிய சின்னஞ்சிறு கிராமங்களில் எப்படி தீபாவளி இருந்தது, தீபாவளி கொண்டாடுவதற்காக பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, புத்தாடைகள் வாங்க இயலாத குடும்பம் என்னவெல்லாம் வருத்தப்பட்டதுங்கிறது அந்த கதையில இருக்கு. எல்லாம் தாண்டி அன்று அடைமழையில் சின்ன கரிசல் கிராமத்தில் ஒரு தீபாவளி எப்படி ஒரு சின்ன மத்தாப்புகளோடு சின்ன வான வேடிக்கைகளோடு சின்னதாக இருந்தது அப்படிங்கிறது தெரியும். அப்படி ஒரு சின்னஞ்சிறிய கிராமத்தில் ஒரு தீபாவளியை தான் ராஜா வந்திருக்கிறார் கதையில் சொல்றார். அப்ப நான் படிக்கும் போதெல்லாம் கரிசலின் மீது ஒரு வெளிச்சம் வருவது போல, ஒரு நிலவு வருவது போல இந்த கதையிலிருந்து அன்புங்கிற வெளிச்சம் அப்படியே பெருகி வர்றதை பார்க்கிறேன். அதுதான் நல்ல இலக்கியம், அதுதான் நல்ல கதை. ஒவ்வொரு ஆண்டும் அந்த கதையை படிக்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி அன்று அந்த கதையை படித்து முடிக்கும் போது கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் வரத்தான் செய்கிறது. எனக்கு நடக்கல, நான் அந்த பையன் இல்லை, என் பக்கத்தில் கூட அப்படி அந்த பையங்கள் இல்லை. ஆனால் எங்கே நடந்தாலும் யாருக்கு நடந்தாலும் அச்சு அசலாக அவர் எழுதியிருக்கிறார்.